அன்னிக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சு எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்கு ட்ரிப்பு போலான்ட்டு நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ புதுசா போட்டு இருக்குங்க. ட்ரிப்புக்கு நம்ம பகவான்ன்ற ஒரு பஸ்ஸை தான் நம்ம எடுத்துன்னு இருக்குங்க. அந்த பகவான் பஸ் நிப்பாட்டி பூஜை போடுறோம்னு சொல்லிட்டு பசங்க பூஜை போட்டுருந்தாங்க. நம்ம பசங்க சின்ன கோளாறு கொடுத்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஆனா நான் வந்து அந்த இடத்துக்கு போகல. ஏன்னா நம்ம ஒர்க் ஆயிடுச்சு, சின்ன ஒர்க். அது சின்ன ஒர்க்கு முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம பசங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபன்னா பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு. இவங்க அதுக்குள்ள எவ்வளவு ஃபன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நல்ல வெறித்தனமான ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு பசங்க நல்ல ஃபன்னோட தான் வந்துங்கிறாங்க. அது எனக்கு தெரியல. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சா எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு அந்த மூமெண்ட் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3500 பேசிருந்துங்க. ஃபுட்டு வந்து நாமளே அங்க ரெடி பண்ணிக்கிற மாதிரி. ஒரு 23 பேர் பக்கம் நாங்க ரெடி ஆயிட்டுங்க. மற்ற பசங்க எல்லாம் வர முடியல. ஆனா எல்லாரும் போயிருந்தா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருக்கும். கொஞ்சம் பெரிய பஸ்ஸா வச்சிருக்கோம். ஒரு டிராவல்ஸ் தான் வச்சிருந்துங்க. இருந்தாலும் என்ஜாய் எவ்வளவு மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்களோ அவ்வளோ என் பண்ணுங்க. அந்த பசங்க இல்லாத வருத்தமும் எங்களுக்கு இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் லாஸ்ட் டைம்லாவது வந்துருவாங்க பசங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோங்க. ஆனால் பசங்க வரல. அப்புறம் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. நேராக பஸ் எடுத்துன்னு போகும்போது நம்ம பசங்க தான் டான்ஸ் ஆடிருந்தாங்க. கரெக்டாக பசங்க வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கினாங்க. சேலெல்லாம் சாங் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆட வேண்டியதாக இருந்துச்சு. ட்ராவல்ஸ் ஆனால் இடம் சின்னசாக இருந்துச்சு. சின்னசாக இருந்தனால எங்களால் சரியாக டான்ஸ் ஆட முடியல. அங்கேயும் இன்றைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் சீட் இருக்கனால இடிச்சுனே இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் சீட் மேலே உட்காந்துன்னு அப்படி இப்படின்னு நல்லா ஃபன் பண்ணாங்க நம்ம பசங்க. நைட்டு ஃபுல்லாக மார்னிங் வரைக்கும் விடிய அந்த பார்டர் வரைக்கும் நாங்கள் டான்ஸ் ஆடினே போனோங்க. அந்த மூமெண்ட் எங்களால் மறக்கவே முடியாது. எங்கள் பசங்களோட இருந்த மூமெண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் இப்போ கூட. மார்னிங் வந்தவொடனே கேரளா ரீச் ஆகிட்டோம். கேரளா ரீச் ஆனவொடனே ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு கால் பண்ணும்போது வெளியே பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டாக இருந்துச்சு. கோல்டாக இருக்கும்போது 2-3 பசங்களுக்கு வாமிட் வந்துச்சு. 2 பேர் எடுக்கிறத பார்த்துட்டு பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர ஜன்னல் வழியாக வாய விட்டு வாமிட் எடுத்து கிடக்குறாங்க. பார்த்தா எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படின்னு தெரியல, எல்லாருக்குமே உடனே வாமிட் வந்துனே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து மூணார் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மூணார் வந்து ஜீப் சவாரி தான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஜீப் சவாரி ஏறிட்டோம். கைப்புள்ள எட்ரா வண்டியை அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வண்டி எடுக்க சொன்னாங்க. வண்டியை எடுத்துட்டு நல்லா சாங்கெல்லாம் போட்டாங்க. அந்த ஹில் செக்ஷனுக்கும் அந்த காத்துக்கும் அந்த சாங்கும் கேட்டாங்கன்னா வேற மாதிரி ஃபீலுங்க. ட்ராவல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவலு அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா அந்த சந்தோஷம் வந்து எங்கேயும் கிடைக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது கிடைக்கும் பாருங்க அந்த மூமெண்ட் வேற மாதிரிங்க. ஸோ ஜீப் சவாரில 7 பேர் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு உண்மையை காட்டுற மாதிரியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 7 பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வியூ பாயிண்ட்டுங்க. உடனே இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும்? மஞ்சுமல் பைஸ்ல வர டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. மனித உணர்ந்துக்குள்ள இது மனித காதலா இல்ல, அதிகம் தான் நீ புனிதமானது. 3 நாள்ல ஃபர்ஸ்ட் வீடியோ எங்க ஃப்ரெண்ட்ஸோட இதுதான். முருகா கேமரா ஆன்ல இருக்குது, நான் சொன்ன மாதிரி செய், அப்பதான் நீ ஸ்கிரீன்ல வருவேன், சரியா? ஃபேமஸ் ஆகும், ஓகேவா முருகா? ஸோ ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுங்க. வியூ பாயிண்ட் முடிஞ்சவொடனே 2வது பிளேஸ் வந்து ஃபால்ஸுக்குன்னு வரோம். ஃபால்ஸுக்கு வந்து ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் ஆகும்னாங்க ஒரு மெம்பர்ஸ் தான். பே பண்ணிட்டு வந்து உள்ள ஃபால்ஸு குளிக்க வந்துட்டுங்க. ஃபால்ஸை பார்த்தோன்னே பசங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க கீழே. குளிச்சுட்டு வந்துட்டுங்க. குளிச்சுட்டு வந்தோடனே 3வது எங்கே போகிறது அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஏதோ சாக்லேட்டு ஃபேக்ட்ரி கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் வீடியோ அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னோடனே வீடியோ அதை எடுக்க முடியல. நம்ம பசங்களோட இங்கே ஒரு இடத்துல நீ பாட்டு சொன்னாங்க. உடனே நெக்ஸ்ட் வந்து கார்டன் கொண்டு போகிறாங்க. கார்டனுக்கும் போயிட்டு வந்தாங்க. அங்கேயும் வீடியோ எடுக்க முடியல. நிறைய வியூ பாயிண்ட் காட்டினாங்க. வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சோடனே அந்த ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக ட்ராவலு. டே 2ல வந்து நம்ம சுவாமி கோயிலுக்கு தான் வந்துருங்க. ஸோ இந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோங்க. இந்த கோயிலில் வீடியோ அலௌடு இல்லை, சட்டம் அலௌடு இல்லை, பேண்ட் அலௌடு இல்லை. வேஸ்ட் மட்டும் தான் கட்டி போனோம். அதுதான் அங்கே ரூல்ஸு. வேஸ்ட்டு கிட்ட அந்த கோயிலுக்கு போய் சாமி பார்க்க முடியல. நாங்கள் உடனே வேறு கோயிலுக்கு போகலான்னு வேறு கோயிலுக்கு போயிருந்தோம். அடுத்தது சிவன் டெம்பிளுக்கு வந்துட்டுங்க. சிவன் டெம்பிள் வந்து பீச் பக்கத்துலேயே இருந்துச்சு. அந்த சிவன் டெம்பிள் 1 இயர் பேக் நான் பார்க்கும்போது இந்த சிவன் டெம்பிளுக்கு நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். எங்கள் அண்ணாங்கெல்லாம் போயிருந்தாங்க. சரி இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அந்த இடத்துக்கு போக சொன்னாங்க. அதே அந்த ட்ரிப்பில் அந்த இடமும் இருந்துச்சு. இந்த சிவனை பார்க்கறதுக்கோசமே வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல ட்ரோன் அலௌடு இல்லை. ஆனால் கேமராவில் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், போட்டோவும் பிடிச்சிக்கலாம். அதனால் நான் வந்து அங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு அங்கே ஏதோ ஒன்று தடகிறான்ப்பா, என்னான்னு தெரியல. பீச் ஓரமாக வந்து கூட்டு வந்தோடனே ஏதோ தடகிறான், என்னான்னு தான் தெரியல. மேலே இருந்ததே பார்த்துட்டு போதும், வாரம் நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கீழே கூட்டு போயிட்டேன். அது இல்லாமல் அந்த கடல்ல இருந்து மண் ஓவரா என் கால் மேலே அடிச்சிச்சு. கடலை பார்த்தோன்னே நம்ம பைபிளிக்கு நிற்கவே முடியல. மச்சான் இருடா, நான் ரிவர்ஸில் ட்ரை பண்ணுறேன் ஓடுறதுக்கு, நீ அப்படியே கொஞ்சம் மேக் பண்ணிக்கிற வீடியோ. யாரா இப்படி ஓடுறேன்னு கேட்டதுக்கு சோனா பிரியா சாங் கேட்ட மச்சான், ஆனால் தான் ஓடுறான் அப்படின்னு சொல்கிறான் பைபிளில். இவன் போதாதுன்னு இன்னும் 2 பேர் இவனே மாதிரியே பண்ணி கிடக்குறாங்க. டே போதுண்டா, நானும் உங்க ஊர் சேர்ந்துங்கடான்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் ஃபன் பண்ணி நடந்துருந்தீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தலைவனை பார்த்துச்சு. அடுத்தது என்னப்பா அப்படின்னு கேட்டோடனே போட்டு சஃபாரி போகலாம் அப்படின்னாங்க. போட்டு சஃபாரிக்கு வந்து ஒரு மெம்பருக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பசங்களும் போட்டில் ஏறி உட்காந்தோடனே ஆர்வத்தோட கத்தினே வந்திருந்தாங்க.
ஒரு போட்ல 7 பேருங்க, மொத்தம் 4 போட்டு பேசி 4 போட்டு நம்ம ஃபன் பண்ணிருந்தோங்க. இதுல நம்ம பசங்களாம் ஒரு போட்லயே இருந்தாங்க. இன்னும் முன்னாடி போற போட்ல நம்ம பசங்களும், பின்னாடி 2 போட்லயும் நம்ம பசங்க வந்திருந்தாங்க. இந்த போட்ல ஒரு சிங்கர் இருக்கிறோம், அதை நீங்களே கேளுங்க. நம்ம தலைவனோட சாங் கேட்டீங்களா? இப்ப நம்ம என்ஜாய் பண்ண மூமெண்ட் உங்களுக்கு புரியும். அந்த போட்ல நான் இருக்கேன். இந்த வீடியோ எடுத்த இன்னொரு ஃப்ரெண்டு தான். இந்த போட் செக்ஷன்லாம் பார்த்தா இன்னும் ஒரு நாள் இருக்குது. இன்னும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போறோங்க, அலப்பற ஸ்டார்டிங் பிரான்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு நல்லா ஃபன் பண்ணினே வந்தாங்க. இது ஒரு குட்டி தீவுங்க. இந்த குட்டி தீவை சுத்தி காட்டுறாங்க. ஆப்போசிட் வர போட்ல எல்லாம் மலையாளக்காரங்க. நாங்க பேசுறது கத்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்த 4 போட்டும் ஒரே டைம் பக்கம் ஓட்டும் போது வேற மாதிரி மூவ்மெண்ட், அதை நீங்களே பாருங்க. அடுத்தது வர்க்கலா பீச் வந்துட்டுங்க. ஈவினிங் டைம் ஆச்சு, வர்க்கலா பீச் வந்துட்டுங்க. பீச்சுக்கு வந்தோடனே நம்ம அலப்பறை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா யாரடா தூக்கலான்னு பார்த்தா நம்ம வைப்ல சிக்கிட்டோம். சிக்கனோட எல்லாருமே தூக்கிட்டுங்க. வர்க்கலா பீச்ல நாங்கள் கொடுக்கும் அலப்பறைகள். மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனை தூக்கின்னு போய் தண்ணி போட்டு விளையாடி இருந்தேங்க. இந்த இடத்துல குளிக்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மண்ணு போட்டு ஃபன் பண்ணி குளிக்க வச்சுட்டாங்க. வர்க்கலா பீச் வந்தோடனே குளிக்காம போகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு சுற்றி முற்றியும் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஒரு 9 மணி வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணுங்க. வர்க்கலா பீச்சில் டே 2 சன்செட்டோட முடிக்கிறங்க. நைட்டு ஃபுல்லாக ட்ராவலு. டே 3 என்னன்னு பார்க்கலாம். வேற என்ன, காலையில சோட்டானிக்காரே கோயில் தாங்க. டே 2லயே ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேங்க. அது மிஸ் பண்ணிட்டுங்க, வீடு எடுக்க முடியாம. ஆனால் டே 3ல இந்த சோட்டானி கோயில் வெளியே இருந்தாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வெளியே இருந்து வீடியோ எடுத்தேன். உள்ள வீடியோ அலோடு இல்லை. நெக்ஸ்ட் எங்கப்பா அப்படின்னு நம்ம பசங்களோட கேட்க, நெக்ஸ்ட் என்னப்பா அடுத்து திருப்பூர் பீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்ன செராய் பீச்சுக்கு தான் கூட்டிட்டு போக சொல்லியிருந்தாங்க. சரி செராய் பீச்சுக்கு வந்து இந்த பீச்சிலும் என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னப்பா அப்படின்னோடனே பார்க்குக்கு போனுங்க. பார்க்கு ஒன்று போயிருந்துங்க. நம்ம பார்க்கில் நம்ம பசங்க பண்ண நல்லபடியா பாருங்க. இந்த பார்க்குக்கு அப்புறம் எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிங் போலாம் அப்படின்னாங்க. போட்டிங் இப்பதான் போயிட்டு வந்தாங்க அப்படின்னாங்க. இது வேற போட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேற போட்டிங்க என்னவா இருக்கும் அப்படின்னோடனே, என்ன டிரைவர் சீட் கொடுத்துறாங்க. இருப்பா நானும் ஓட்டுறேன்னு ஒரு 2 திருப்பணும் பாருங்க. இந்த போட்ல எல்லாம் ஏற்றினா பாருங்க, பேசஞ்சர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு எடுத்துட்டுங்க. இந்த போர்ட்ல என்னன்னு சொல்லிட்டு நீங்க முடிஞ்ச கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இவ்வளவு பெரிய போர்ட்ல வேற என்னவாக்கும்? டான்சிங் தான். ரொம்ப இறங்கிட்டா பிரான்ஸ், அலப்பா ஸ்டார்டிங் பிரான்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்ஸ் அப்படின்னு நினைச்சுதான் டான்ஸ் எல்லாம் போட்டு நாங்க என்ஜாய் பண்ணியிருந்தோங்க. இந்த 3 days கேரளா நேச்சுரல் பிளேஸ் எல்லாமே பாத்துங்க. எவ்வளவு கோயில் பாத்துங்க. இந்த டான்சிங்கோட இந்த மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சிரும் போல அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி முடிவுக்கு வரப்போகுது 3 நாள் அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனால் அதுதான் இல்லை. தம்பிங்களா இன்னும் ஒரு இடம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது இன்னும் ஒரு இடமா அப்படின்னு நாங்க நினைச்சு செம ஃபன் பண்ணியிருந்தோங்க. அதாவது இந்த டான்சிங் போட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொச்சியில இருக்குங்க. கொச்சியில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு கொடுத்துங்க. இந்த கேரளாவில் 3 டேஸுக்கு ஃபுட்டுக்கு நாங்க என்ன பண்ணின்னு தெரியுமா? சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல தான் மோஸ்ட்லி சாப்பிட்டோம். டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ல சாப்பிட்டுங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ப்ரைஸும் இருந்துச்சு. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு நாங்கள் சமைக்கவும் முடியாது, வாங்கி தான் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அவள் தான் ஃபுட்டோடு முடிஞ்சிச்சா? நைட்டெல்லாம் என்ன எங்கே பிக்கப் பண்ணி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் தான் 3 நாளும் ட்ராவல் தான். நைட் எதுவும் ஸ்டே பண்ணல. அடுத்தது மொத்தம் இந்த பிளேஸ் எல்லாமே பார்க்க முடிச்சு. இந்த போர்டில் வந்து டிஃப்ரெண்ட் சாங் போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் டான்ஸ் பண்ணியிருந்தோம். ஏசி ப்ளஸ் டிஜே மூமெண்ட்டோட எங்களுடைய டான்ஸை சேர்ந்த அந்த போட்டில் வேறு மாதிரிங்க. கரெக்டாக 1 ஹவருங்க அந்த போட்டு. கரெக்டாக அதை சுற்றி அந்த கொச்சியில் இருக்கிற கீழெல்லாம் சுற்றின்னு வரும். அந்த 1 ஹவரில் உங்களால் முடிஞ்ச டான்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே தாங்க டிரைவர் சீட்டு அதெல்லாம் இருந்துச்சு. மேலெல்லாம் வியூ பண்ணுறதுக்கு சீட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. வியூ பண்ணி வீடியோலாம் எடுக்கிறதுக்கு சீட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதோட லாஸ்ட்டு அப்படின்னு நினச்ச தருணத்தில் இல்லை இன்னொன்று இருக்கும் சொன்னும் போது அது என்னவா இருக்குன்னு நினச்சா அத்ரவழி ஃபால்ஸுங்க. இந்த ஃபால்ஸில் தாங்க வேட்டைக்காரன் மூவி, மலையாளத்தில் நிறைய மூவியெல்லாம் எடுத்திருக்காங்க. வேட்டைக்காரன் வந்து விஜய் வந்து அங்கேருந்து எகிரி குதிக்கும் தருணம் இந்த இடம். ஆனால் அழகாக இருந்துச்சுங்க அந்த ஃபால்ஸில். இங்கே கீழே குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி குளிக்கலன்னா என்ன, ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு டவுட்டு, மேலேருந்து வேட்டையன் படத்துல இருந்து அந்த சீன் எப்படி எடுத்துக்குவாங்க? விஜய் எப்படி அங்கேருந்து குதிச்சிருப்பாங்க? குதிச்சு இங்கே தான் குளிக்க அலோடு இல்லாதனால சுற்றின்னு மேலே ஏறிட்டுங்க. மேலே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுங்க. மேலே போனால் மேலே அதுக்கு மேலே பண்ணாக்குதுங்க. ஒரு கவுர் கட்டி விட்டாங்க இந்த பக்கம் சுற்றியும். அந்த கவுரை தாண்டி நீங்கள் குளிக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. போட்டில் லேட் ஆயிடுச்சுங்க, அதனால இந்த ஃபால்ஸை பார்க்க முடியாதுன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் 5 மணியோட லாஸ்ட்டுங்க, அதனால கொண்டு வந்து ஸ்பீடாக விட்டாங்க.
நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக குளிச்சுட்டுங்க 6 மணிக்கெல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன்ட்டாங்க. சென்செட்டோட அங்கே ஒரு ரெஃப்ரெஷை போட்டு பஸ்ஸுக்கு போயிட்டுங்க. பஸ்ஸில் என்னன்னா எங்கள் பார்டர் தாண்ட வரைக்கும் டான்ஸ் ஆட முடியல. தமிழ்நாடு வந்தோடனே திருப்பும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுங்க. பஸ்ஸில் ஸ்மோக் இருக்குது அப்படின்னாங்க. ஸ்மோக்னா என்னடா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பஸ்ஸில் ஒயிட் கலராக புகை மாதிரி வரும், சரி போட்டுவங்களா பார்க்கலாம் அப்படின்னோடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி புகை. இந்த இடத்துல டிஜே ப்ளஸ் புகை ப்ளஸ் எங்கள் டான்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சிங்க. அதெல்லாம் பார்த்தா சொல்லவே முடியாது. என்ஜாய் பண்ணுங்க வேற மாதிரி அந்த மூமெண்ட். ட்ரிப்பு இதோட எண்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவி போட்டு டிவிலலாம் நாங்கள் பண்ண மெமரிஸ் எல்லாம் போட்டு ஃபன் பண்ணியிருந்தோங்க. நாங்கள் காலேஜ் லைஃப்பில் ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு அந்த டிவியில் போட்டு நாங்களே சிரிச்சு கிடந்துருந்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கும்போது எல்லார்ட்டும் அந்த வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஒரே டைமில் டிவியில் பார்க்குறது வேறு மாதிரி மூமெண்ட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபன் பண்ணிக்கும் போது அந்த ஃபன்னு வேறுனா ஒரு பையன் ஃபோட்டோ பிடிச்சிருச்சுமா அந்த ஃபோட்டோவே ஒரே இடத்துல பார்க்குறது வேறு மாதிரி பண்ணுங்க. இந்த பார்க்குற எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படி ஆனால் எங்கள் ஜூனியர் பசங்க நீங்கள் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க நடத்தீங்களா என்னன்னா காலேஜ் யூஜி முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. பிஜி அந்த மாதிரி வேலைக்கு என்ன வந்துட்டீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது. 3 days மெமரி உங்களுக்கோசம் ஷார்ட்டாக போட்டுருக்கேன். அந்த 3 வருஷம் காலேஜ் எப்படி போச்சுன்னு தெரியல, யூஜி லைஃப் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த 3 days ரொம்ப மறக்க முடியாத மாதிரி போச்சு. இதுவே ஒரு வீடியோவாக போட்டால் மெமரிஸோடு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ மேக் பண்ண தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏன்னா இந்த கஷ்டன்றது அப்போ எடுத்த வீடியோலாம் டெலிட் ஆயிடுச்சு, என்கிட்ட எதுவும் இல்லை. உங்களோட யூஜி லைஃப்ல சிஎஸ்னா ஒரு மறக்க முடியாத நினைவுகள்.